விஜய் இருக்கிறால அவள்கிட்ட போய் செயின் வாங்கிட்டு வரலாம் கல்யாணத்துக்கு போகணும்ல. சரி நானும் வரவா? எனக்கு டப்பா வேணும். ஏன் உனக்கு ஏன் டப்பா? கல்யாணத்துக்கு போகணும்ல, சோறு வாங்கிட்டு வரலாம். அதுதாக்கா என்ன எங்க போனாலும் சோறு பக்கத்துல நிறுத்த மாட்டேன். நீ திருந்தவே மாட்டேங்கிற நீ. நீ கவரைக்கு போட்டு வரலாம். அது உனக்கு எவ்வளவு சோறு எடுத்து விஜய் 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 அந்த மாதிரி வாசப்படி நேரம் கட்டிக்கிறாடி. ஞானம் இவங்க 2 பேரும் வராங்க நாட்டி ஆட்டிக்கிட்டு. சரி வாங்க உட்காருங்க. வாங்க வரண்டி உட்காருங்க. என்ன விஜய் நாளைக்கு கல்யாணத்துக்கு வரியா? வரணும்க்கா. இவ எங்க வர போறா? அவ புருஷனோட வண்டியில போவா. நம்ம தான் தனியா ஒண்ணு எங்க போட்டாலும் எங்க புருஷன் காய்ச்சல் போடுறாங்க. எங்க போன தனியா ஓட்டிட்டு பண்ணுவோம். அதான் வந்தேன், செயின் கொடுப்பான் தான் வந்தான். எங்க போனாலும் வந்துருவாங்க செயின். அது வேணும்ட்டு இது ஒரு குழப்பம் இவ்வளவுக்கு. செயின்லாம் இல்லக்கா, எல்லாமே கருத்து போய் கிடக்கு. கருத்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு கொடு. எங்க கருத்து இருந்தாலும் பில்டப் பண்ணுவேன். கருத்து போய் கிடக்கு. அதை போய் நீ போட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? அசிங்கமா இருக்காது உனக்கு? நல்லா இருக்கும் கொடு. எப்படி சொன்னாலும் விட்டு தொலைய மாட்டாள். இவ குடுக்கறது வேண்டிட்டு வந்து இருந்தாங்க. ஆமாண்டி விஜய், எனக்கு 2 டப்பா கொடுடி விஜய். இவனுங்க 2 பேரும் சேர்ந்து வரும்போதே நினைச்சான் ஏதாவது ஒண்ணு கேப்பாள். ஒண்ணு ஏன்டி டப்பா உனக்கு? நாளைக்கு வரும்போது இவங்க சோறு எடுத்துறதான். என்ன சோறு வச்சு நம்ம சாப்பிட்டு வந்துடும். பிள்ளைய கிடக்கும்ல, அதுக்கு கொடுத்தா மதியான சாப்பாடு எனக்கு மிச்சமா இருக்கும். அதுக்குதான் இந்த கஷ்டமுச்சலோட இதுக்குதான் என் புருஷன் சேரக்கூடாது. நான் சோறுங்கிறா இவக்கு செய்யுங்கிற அளவுக்கு இவளுக்கு கொடுத்தே 4-5 ரூபா முடிச்சு. சரிடி, நம்ம பாக்குறோம் இருக்காங்கன்னு பாக்குறான். நாளைக்கு அந்த அப்பா இப்பெல்லாம் கரெக்டா வந்துடணும். சரிடி, எடுத்துட்டு வரேன்டி. 2 டைம் நல்லா புதுசா இருக்கு. ஏதாவது பழசா கண்டா தூக்கி கொடுக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே பழசா இல்லையே. இவரு போட்டு அடின்னு அடிப்பாள. எதை கொடுக்குறதுன்னு தெரியல. வந்துருக்கோம் பாரு. ஏதாவது ஒரு தேவைன்னா நம்ம தேடி வந்துடுறாள். இதா கூட அதை கொடுத்து இவ்வளவு முதல்ல இவ சண்டை போட்டு பிரிச்சு விட்டுணும். அவ்வளவு சண்டை போட்டு பேசாத அளவுக்கு முடியும். என் புருஷன் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, பேசாத ஏதாவது ஒண்ணு வாங்க வந்துடுறாள்ட்டு. ஒண்ணு கேட்க வராச்சு. நல்ல வேணான்னு சொன்னா கூட நல்லாதான் இருக்கும். இந்தாக்கா அது பாரு, கருத்தா மாதிரிதான் இருக்கு. சரி அப்ப குடுத்துருக்கா, வேற ஏதாவது வாங்கிக்கீங்க. கருத்து இதுதான் கிடக்கு. விட்டு தேட மாட்டாள்ல. இந்தாடி. என்ன பெரிய டப்பா கொடுப்பான்னு பார்த்தா சின்ன டப்பா கொடுத்துருக்குற. எங்க வீட்டுல சின்ன டப்பா இருக்கு. உன்கிட்ட பெருசா இருக்கு, வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா இதான் இருக்கு. போ சரி விஜய், நாளைக்கு கல்யாணத்துல பாத்துப்போம். சரி சரி. என்ன நீ ஏன் வீட்டை விட்டு வெளில போட? அதுக்குள்ள டப்பா வச்சு சரி சரி பக்கமா வச்சுக்கிறேன். பாத்து எடுத்துட்டு போ. என்ன இழுத்து பாக்குற? பாத்து வச்சுக்கப்போ. இல்ல நல்லா பாத்து நல்லா இருக்கு, நல்லா வச்சுக்கிறோம். பாத்து போடு முடியல மாட்டி. சரி சரி சரி. கொல்ல விட மாட்டேன். அரசு தலைஞ்சிருக்க போறதுக்குள்ளயே இப்ப இந்த பாடு முடியல. முடியல மாட்டி கொக்கி இறந்துட்டா என்ன பண்ண? இல்ல இல்லடி, நல்லாதான் வச்சுக்கிறேன், நல்லா தான் வச்சுக்கிறேன். பாத்து எடுத்துட்டு போ. பச்சை செயின் வேணா ஒண்ணும் வேணாம் தான் பாத்து வச்சுக்கிறேன். அந்த கல்யாணம் 4 ஸ்டெப் நடக்கிறது காட்டிலும் இந்த பாடு படுத்துற. நாளைக்கு கல்யாணத்துல என்ன பாடு படுத்த போறியா? இந்த உன் செயினே போத நான் வரேன். என்ன பாத்துக்கிட்டு தப்பா நீ வச்சுக்க. என்ன அப்படி பாடப்படுத்துறீங்களா? சரி தேவி, அந்த செயினை அவ குடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்து அந்த வாசம் வர வரைக்கும் என்ன பாடுபடுத்திட்டா பாரு. நாளைக்கு ஒரு வேலை கல்யாணத்துக்கு போட்டுருன்னு வச்சுக்கேன். அப்படிதான் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திருப்பா. எச்சிலையில அவ காக்கா விடாதவ. அவள்கிட்ட நான் செயின் வாங்க வந்துட்டோம்யா.